ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பேண்ட் கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேங்க. வாங்க, இப்போ நம்ம 4 பீஸ் இடுப்பு பெல்ட்டுக்காக கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை இது போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவதாக ஒரு மடிப்பு வச்சு அது மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்படி மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசுறு வந்து இல்லாமல் தையல் நல்லா நீட்டாக கிடைக்கும். மடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி அது மேலே இன்னொரு ஸ்டிச் போடுங்க. அதாவது நம்ம லுங்கியெல்லாம் மூட்டுவோம் இல்லையா, கைலி ஓரம் அடித்து தைப்போம் இல்லையா, அது போல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு, திருப்பி ரெண்டாவதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டுறோம். இது போல் நீங்கள் 4 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வர டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங், பேண்ட்டு கட்டிங் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தொடர்ந்து பாருங்கள். இப்போது வந்து நம்ம 4 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்லேயும் நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதையும் ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்போது நம்ம வந்து நாடா கோர்க்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பக்கத்தை தைச்சி விட்டுட்ருக்கேன். நம்ம வந்து நாடா வேணுன்னா நாடா கோர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் இலாஸ்டிக் வேணும்னாலும் இலாஸ்டிக் வச்சு தைச்சிக்கலாங்க. நம்ம எந்த அளவு இடம் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நான் வந்து மடித்து தைச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேண்ட்டு கிளாத்து கீழே பாட்டமு நம்ம வந்து 2 கிளாத் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸை மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது மடிப்பு மடித்த மாதிரி தான் இதையும் நம்ம தைக்க போகிறோம். இப்போது அது மேலேயே நீங்கள் இன்னொரு தையலும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நீட்டாக பிசுறு இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சிசர் கட் கொடுத்து வச்சுருந்தேன் லாஸ்ட்டில். ஆனால் இதில் வந்து இப்போ நான் வந்து காலை வந்து மடித்து தைச்சிக்கிறேங்க. கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து சிசர் கட் கொடுத்துருந்தோம்ல, கீழே வந்து காலில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து தைச்சி விட்டுருக்கேன். நான் நார்மலாக தான் வச்சு கிளாத்தை மட்டுமே வச்சு தைச்சிட்டு கீழே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் வேணும்னா கூட இதே அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு கேன்வாஸ் எடுத்து அதை வச்சு உள்ளே வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது 2 கால் பகுதியும் நம்ம இதே போல் மடித்து தைச்சிக்கலாங்க. இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், கீழே மடிச்சடிச்சிட்டோம், பெல்ட்டு பகுதியும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பெல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பெல்ட் பகுதி இருக்கு இல்லையா, மேலே நம்ம நாடா கொடுக்குற பகுதி, அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு மிச்ச பகுதியை அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் 2 ஸ்டிச் போட்டுருங்க. அந்த 2 இன்ச்சு விட்டால் தான் நம்ம நாடா கோர்க்கும்போது இழுத்து சுருக்கம் கொடுத்து நாட் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்தளவுக்கு சுருக்கம் விட்டு மீதி பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் அந்த க்ளோஸ் பண்ண பகுதியை எடுத்து நம்ம வந்து இடுப்புக்கு பெல்ட்டுக்கு சுருக்கம் வச்சு தைப்போம் இல்லையா, அந்த பகுதியிலையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். 2 பக்கம் மேலே கீழே 2 பகுதியிலையுமே நம்ம வந்து ஓப்பன் பகுதியை க்ளோஸ் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான ஃப்ரில் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு டைம் தைச்சு பாருங்கள். இப்போது நான் தைச்சிட்டேன், 4ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம மேலே வந்து தைச்சோம் இல்லையா, அந்த பகுதியும் 4ஆக மடிச்சுக்கிறேன். ரோப்பு நம்ம கோர்க்குற இடத்துக்கிட்டையும் நாடா கோர்க்குற இடத்தையும் 4ஆக மடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பேக்கில் மட்டும் டாட் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கில் மட்டும் ஃப்ரண்டில் கொண்டு வந்து துணியை வச்சுட்டு பேக்குக்கு டாட் எடுத்துக்கோங்க. டாட்டுக்கு தேவையான அளவுக்கு சிசர் கட் கொடுங்க.
நான் 2 பக்கமும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயும் டாட் கொடுக்கறதுனால துணியை சென்டராக வச்சு டாட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் நம்ம பிடிக்க போகிறோமோ, டாட் இல்லை, ஃப்ரில் வந்து எங்கேருந்து எங்கே வரையும் பிடிக்க போகிறோமோ அந்த இடத்த சிசர் கட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சிசர் கட் போட்டுட்டு அந்த சிசர் கட்லேருந்து இன்னொரு சிசர் கட் வரைக்கும் ஃப்ரில் வச்சிங்கன்னா பேண்ட்டோட அளவு வந்து பக்காவாக நீட்டாக இருக்கும். அளவு மாறாமல் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நீங்கள் பேக்கில் மட்டும் ஃப்ரில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து ஒன்றா வச்சு அங்கே நீங்கள் வந்து சிசர் கட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம 2 பக்கம் கொடுக்கறதுக்கு அளவெடுத்து சிசர் கட் போட்டுட்டோம். இப்போ நான் ஒரு சிசர் கட் பேக் போர்ஷன்லேயும் ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் அந்த நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக சிசர் கட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கேருந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரில் கொடுக்குறேன். நம்ம எந்த அளவுக்கு டாட்டு பிடிக்கிறதுக்காக சிசர் கட் போட்டு வச்சுருக்கோமோ அது அளவுக்கு ஃபஸ்ட்டு சுருக்கம் கொடுத்துட்டு, சுருக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2 கிளாத்தோட மெயின் பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. அதை வந்து மறந்துடாமல் செஞ்சுருங்க. உள் பக்கம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நான் தைச்சிட்ருக்கேங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் மேல் பக்கம் உள் பக்கம் தெரியாமல் வச்சு தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் பிரித்து தைக்கிற மாதிரி வரும். அதனால மறக்காமல் 2 கிளாத்தோட மெயின் பக்கமும் உள் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறமா இந்த மாதிரி டாட் வந்து பிடிக்க ஆரம்பிங்க. சிசர் கட் போட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த அளவுக்கு தான் தைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் இதே மெத்தடில் தைச்சு முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கம்பல்சரி ஃப்ரில் கொடுக்கும்போதும் நீங்கள் இந்த இடத்துலையுமே 2 தையல் போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஃப்ரில்லெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு தையலை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி அது மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அளவு மாற்றாமல் டாட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் பிடிக்கணுங்கிற குழப்பம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து இனி வர வீடியோஸ்களில் பட்டியாலா பேண்ட் எப்படி தைக்கிறது, கேதரிங் பேண்ட்லாம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தரேங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போடுற இந்த வீடியோஸால் யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதே சமயம் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் புரியலைனாலும் அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரதுக்கு நான் கம்பல்சரி முயற்சி செய்கிறேங்க. இப்போது நம்ம வந்து ஃப்ரில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு தையலும் போட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபினிஷிங். உள்ளேயும் சரி வெளியும் சரி தையல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்கவும் அந்த ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து காலோட அளவை எடுத்துக்கிறேன். அந்த அளவுலேருந்து அப்படியே கீழேருந்து மேல் நோக்கி தைச்சி விடுறேன். நம்ம வந்து பேண்ட்டில் வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த அளவில் தான் எக்ஸ்ட்ரா விடுவோம். அதை கணக்கு பண்ணி நீங்கள் அப்படியே மேலேருந்து தைச்சி வாங்க. மேலே தைச்சி வரும்போது கரெக்டாக அந்த ஃப்ரில்லாம் வச்சுருப்போம் நம்மளோட பேக் சைடில். அந்த இடம் வரும்போது நீங்கள் மேல் நோக்கி 2-3 டாப் ஸ்டிச் கொடுத்து டேன் பண்ணி அடித்து திருப்புங்க. இப்போது அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வாங்க. அடுத்த பக்கத்தில் தைச்சிட்ருக்கிறேன். நான் ஒரு பக்கம் கால்லேருந்து தைக்க ஆரம்பித்து அடுத்த காலுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. காலோட அளவை எடுத்துக்கிறேன். அந்த இதை அப்படியே நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே அந்த அளவு மாறாமல் கரெக்டாக கொண்டு வந்து டாப் ஸ்டிச் போட்டு நிறுத்திடுங்க. கம்பல்சரி இதுலேயுமே பாருங்கள், இப்போ நம்ம ஏற்ற இறக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக தைச்சிருக்கோம். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் அதே சமயம் ஃபிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக வருங்க. ரொம்ப பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கோன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.